ஜொலிக்கிற வால் நட்சத்திரம். காமெட் வந்துட்டு இருக்கல. காமெட் அதாவது வால் நட்சத்திரத்தை நான் பார்க்கணும். இந்த வாட்டி வர வால் நட்சத்திரத்துக்கு பெரிய வாளுங்கிறதால அத ப்ரூம் கோம்புன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி வால் நட்சத்திரம் பெருசாவும் பிரைட்டாவும் இருக்குல்ல. எங்க அம்மா அப்பா எனக்காக ஜெர்மனில இருந்து ஒரு பைனாகுலர் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதால நான் அத பாப்பனே. ஆனா இன்னைக்கு ஒரே மேகமூட்டமா இருக்கு. அப்படின்னா நம்மளால அதை பார்க்க முடியாதா? நட்சத்திரங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். சொல்ல முடியாது, அப்பப்ப தெரியலாம். எலே நோபிட்டா, நட்சத்திரங்கள் நிறைந்த ஆகாயத்தை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? அப்படி பாக்கணும்னா மலை மேல போறதுதான் பெஸ்ட்ல. அங்க இருந்து பார்த்தா வானம் அற்புதமா இருக்கும்ல. மலை மேல ஒரு குடிசையில இருந்தல்ல, ராத்திரி நேரத்துல குடிசையில இருந்து வெளியில வந்து பார்த்ததும் அப்படியே பிரமிச்சு போயிட்டல்ல. வானம் முழுக்க மின்மினி நட்சத்திரங்களை நிறைஞ்சு இருந்தது. இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும்ல, எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கரமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்ததுல. நீ எப்பவும் மில்கி வேவ பார்த்தது இல்லையா? இந்த சிட்டி பிரைட்டா இருக்கும். இதுல ஏர் பொல்யூஷன் வேற இல்ல. ஆமா ஆமா, நட்சத்திரங்கள் நிரம்பிய அந்த ராத்திரியை என்னால மறக்கவே முடியாது. ஹவாய் கடல்ல ஒரு யாக் மேல உட்கார்ந்துகிட்டு மில்கி வேவ பாத்துக்கிட்டே அப்படியே அசந்து போய். கடல்ல இருந்து பாக்குறத விட மலை மேல இருந்து பார்த்தாதான் நிறைய தெரியும்ல. ஏன்னா அங்க இருந்து ஆகாயம் கிட்ட தெரியும். ஆமா ஆமா, அது உண்மைதான். எப்பவுமே ஜியா நம்பர் 1, நான் நம்பர் 2. சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். சிட்டில இருந்து பார்த்தா நட்சத்திரங்கள் யாருக்கு சரியா தெரியாதுல. அவங்கள நினைச்சாலே எனக்கு பரிதாபமா இருக்குல்ல. ஆமாமா, நீ சொன்னது கரெக்ட். டோரேமான், நான் அப்படி சொல்லும் போது எனக்கே ரொம்ப வேடிக்கையா இருந்தது. ஷிசுகாக்கு நட்சத்திரங்களை காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். உன்னோட ஆர்வ கோளாறுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. சரி வா, நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானத்தை காமிச்சிடலாம். நிஜமாவா? மலை அப்புறம் சுத்தியல். இத வச்சு என்ன பண்றது டோரேமான்? வா, நட்சத்திரங்களை போய் பிடிக்கலாம். இந்த கான்கிரீட்டை உடைக்கணும்னு உன்னோட மொத்த சக்தியை பயன்படுத்தி இத அடி. ஃபுல் பவரோடவா? ரொம்ப கனமா இருக்கே. முயற்சி பண்ணுப்பா, விடாத. ஹே டோரேமான், நீ இப்ப என்ன பண்ண? நான் நட்சத்திரத்தை படிச்சுட்டேன். என்னது, நிஜமாவா? ஆமா, 3 நட்சத்திரம். அது என்ன ரவுண்டா மாறுது? இதுதான் நட்சத்திரம். இப்ப நம்ம இத வச்சு என்ன பண்ண போறோம்? இதை சோதனை பண்ணி பார்க்கலாம். ஒட்ட வைக்க யூஸ் பண்ற க்ளூ. இது நம்ம யூஸ் பண்ணோம்னா காத்துல கூட எந்த பொருளையும் ஒட்டி வைக்க முடியும். இப்படி கொஞ்சமா இதுல தடவி வேணுங்கிற இடத்துல ஒட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரிதான். ஹே நோபிட்டா, கர்ட்டனை போய் க்ளோஸ் பண்ணு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, ஆனா நட்சத்திரங்களை காட்டுறதுக்கு இந்த இடம் போதாது டோரேமான். ஓகே, உண்மையான வானம் எப்படியே கிளவுடியா தான் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்ல ஒரு வானத்தை உருவாக்கலாம். நல்ல ஐடியா டோரேமான். காமெட் கூட ரெடி பண்ணலாம். அதை எப்படி உருவாக்க முடியும்? இந்த கேஜெட்டை வச்சு நட்சத்திரம் தான் ரெடி பண்ண முடியுமா? ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நட்சத்திரங்கிறது வேற, வால் நட்சத்திரங்கிறது வேற. சூரியனும் நட்சத்திரமும் எங்கேயும் நகராது, ஆனா வால் நட்சத்திரம் நகரும். சூரியன் பக்கத்துல இது போச்சுன்னா உருகிடும். ஏன்னா அது ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அதனாலதான் அதெல்லாம் செய்யறதே கஷ்டம்னு சொல்றேன். ஆனா நம்ம காமெட்ட பார்க்க தானே நட்சத்திரங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வால் நட்சத்திரம் இல்லன்னா என்ன? அதான் வானம் முழுக்க நட்சத்திரமா இருக்குமே, அதுக்கே அவ சந்தோஷப்படுவா. ஷிசுகாக்கு நீ இதை விட வேற எதுவும் செய்ய முடியாது. ஓ, எனக்கு அப்படி தோணல. அடம் பிடிக்காத. ஆமா, உண்மைதான். சரி, நட்சத்திரங்களை வச்சு வானத்தையே பார்க்குக்கு போலாம். இத டிசைனா வச்சுதான் நம்ம இப்ப உருவாக்க போறோம். இப்போ லெஃப்ட்ல வந்து ஒண்ணு வை. ஓகே, அந்த நட்சத்திரம் மட்டும் ஏன் ரைட்ல இருக்கு? நேரே வை, சாஞ்சிருக்கு பாரு. அடடா, ரொம்ப திருப்பாத. பக்கத்துல வச்சா நல்லா இருக்காது நோபிட்டா. தள்ளி வைக்கணும். நான் இது நைட்ல பாக்க ரொம்ப ஆவலா இருக்கேன். நோபிட்டா பாத்து, சின்னது எல்லாத்தையும் நீ 3/4 வாசி வச்சுட்ட. இப்ப பெருசா வைக்கணும்.
பக்கத்து பக்கத்துல வைக்காதுன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். சரி, வேற எதுவும் பெருசா இல்லையா? ஏன் அப்படி சத்தம் போட்டு டோரேமான்? அதுக்கு பதிலா நீ அதை தேடி இருக்கலாம்ல. என்னப்பா நீ என்ன வேலை வாங்குற? ஆமா, அந்த பெரிய நட்சத்திரத்தை எப்படி ரெடி பண்றது? நீ ரொம்ப பொறுமையா அடிக்கிற. மொத்த பலத்தையும் வச்சு அடிச்சேன்னா பெரிய நட்சத்திரம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இரு. முயற்சி பண்ணு. மறுபடியுமா? கிடைச்சுதா? உன்னால இன்னும் பலமா அடிக்க முடியாதா? என்னது, இன்னும் வேகமாவா? இது போதுமா டோரேமான்? புடிச்ச எல்லாமே சின்னதா தான் இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. ஆனா என்னால முடியாது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஷிசுகா, ஹாய். நோபிட்டா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நட்சத்திரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன, உண்மையதான் சொல்றியா? இன்னைக்கு ராத்திரி நட்சத்திரங்கள் மின்றத நான் உனக்கு காட்ட போறேன். ஜியான் காட்டினதை விட இது ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அத நீ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட போற. என்ன நல்லா இருக்கும்ல, சொல்ல மாட்டியா? ஜியான், எல்லை நோபிட்டா, அந்த விஷயம் ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பத்தி இருந்தா அது மலை மேல நின்னு போய் பார்த்தா தெரியும்ல. பெரிய நட்சத்திரம் புடிச்சிடுறேன். எல்லாத்தையும் புடிச்சிடுறேன். உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? சந்தோஷமா இரு, நமக்கு பெரிய நட்சத்திரம் கிடைச்சிருச்சு. நிஜமாவா? ஹே ஷிசுகா, நைட் நீ பார்க்குக்கு வந்துரு என்ன? சரி, சீக்கிரமா நம்ம வேலையை பார்க்கலாம். இத வச்சு நம்ம வானத்தை இன்னும் அழகாக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட முடிஞ்சது. நமக்கு கிடைச்ச எல்லா ஸ்டார்ஸையும் ஓரளவுக்கு ஒட்டியாச்சு தானே? டோரேமான், இதுல இன்னும் நிறைய பாக்கி இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணு, ஒண்ணு வைக்கிறதுக்கு பதிலா அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு. ஓ, அப்படியா? நீ கடுமையா உழைச்சிருக்க. பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாத்தியா? உண்மையான வானம் மாதிரியே இருக்கு. ஷிசுகா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கவே கூடாது. சரியா ஷிசுகா? இப்ப கண்ணு திறக்கட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், அவசரப்படாத. சரி, இப்ப கண்ணு தர. சூப்பர். ரொம்ப அற்புதமா இருக்கு நோபிட்டா. ஜியான் காட்டின நட்சத்திரங்களை விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆகாயம் முழுக்க நட்சத்திரமா ஜொலிக்குது. நட்சத்திரங்கள் இது பார்க்க செம்மையா இருக்குல்ல? இங்க வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. ஆமா, உண்மையிலே நீ அசத்திட்ட நோபிதா. ஏய், துனியா, நீ ஹவாயில பார்த்ததை விட இது அழகா இருக்குல்ல? இல்ல, இது ஒண்ணும் நல்லா இல்ல. ஏதோ ஒண்ணு, நீயே எங்க கூட வந்து பாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? நான் உங்களை பார்த்து பொறாமப்படுறேன்னா? இப்ப நான் போறேன், ஆனா திரும்பி வருவேன். ஜியான், நோபிட்டா பார்க்லயே நட்சத்திரத்தெல்லாம் வர வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸ்டார் மேப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். அதெல்லாம் சரி, காமெட் எங்க? ஆமா, காமெட் இங்க இல்ல. காமெட் இல்லாம ரொம்பவே வெறிச்சோடையா இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாரும் காமெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதாவது பண்ணு. இந்த புடி. இது எதுக்கு வெளியே எடுத்து டோரேமான்? இந்த எனது வாட்டர் பென்னா? விளையாடாத டோரேமான். சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்படி வால் நட்சத்திரத்துக்கு அடம் பிடிக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? இத வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. நல்லா பண்ணணும். நாங்க ஒண்ணு நம்புறோம் நோபிட்டா. நான் பிடிச்சிட்டேன். இது வால் நட்சத்திரம். அற்புதமா இருக்கு. பாருங்க, அற்புதமா இருக்கு. மாதோ, ஹே சூப்பர். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
என் பர்மிஷன் இல்லாம ஆகாயத்துல நீங்களே நட்சத்திரத்தை ரெடி பண்றீங்களா? ஆமா, பெர்மிஷன் இல்லாம எதுவும் பண்ண கூடாது. நான் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவல. ஏன் நீ ரொம்ப நேம் பண்ற? பாய முடியல. அவங்க கூட என்ன பேச்சு? இதெல்லாம் உண்மையானது இல்ல. ஒண்ணு விடாம எல்லாம் கீழே தள்ளி விட்டுறலாம். அது ஷூட்டிங் ஸ்டார்ல அப்படின்னா எனக்கு ஏதாவது விஷ் கேட்கணுமே. பணம் வேணும் பணம் வேணும்னு இருக்குப்பா. இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்த பலத்தினால ரெடியானது. அப்படி இருக்கும்போது இது கீழே விழுந்தா என்ன ஆகும்? எல்லாம் கீழே விழுந்துடுச்சு. அந்த காமெட் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அங்க பாருங்க, காமெட் கீழே விழவே இல்ல. அது உண்மையான வானநட்சத்திரம். எப்படியோ நினைச்சது சாமி